Dear children, nice good morning. Today நம்ம பார்க்க போகிறது புக்கில் பேஜ் நம்பர் 69 இருக்கக்கூடிய லெட்டஸ் பில்ட் தான். பாருங்கள், இதில் வந்து நிறைய அனிமல்ஸ் பேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்ன, அது எப்படி கத்தும், அதனுடைய சவுண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்காங்க. வாட் சவுண்ட் டஸ் த பேரட் மேக்? பேரட் எப்படி கத்தும்? கீ 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 அப்படின்னு கத்தும், நமக்கு தெரியும். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. டிட் யூ நோ தட் சவுண்ட் இஸ் கால்ட் டாக்? உங்களுக்கு தெரியுமா அதனுடைய சவுண்ட்ஸ் எப்படி வந்து டாக் பண்ணும் அப்படின்னு? லைக் தட் த சவுண்ட்ஸ் மேட் பை அனிமல்ஸ் ஹாவ் நேம்ஸ். கம் லெட் அஸ் லேர்ன் தம். ஒவ்வொரு அனிமல்ஸும் ஒவ்வொரு மாதிரி அதுக்கு வந்து நேம்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் ஐ டாக் பியூட்டி. அங்கே பாருங்கள், ஒரு பேரட் சொல்லுது ஹாய் ஐ டாக் பியூட்டி அப்படின்னு, நான் அழகாக பேசுவேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இன்னொன்று சொல்லுது ஐ டூ வில் டாக். நான் இன்னும் அழகாக பேசுவேன் அப்படின்னு அது சொல்லுது. ஓகேவா? போத் ஆஃப் அஸ் டாக் லெட் அஸ் see what our friends do. அது ரெண்டு பேரும் என்ன பேசிக்குது அப்படின்னா, நல்லா நாங்கள் கத்துவோம் அப்படின்னு நாங்கள் நல்லா பாடுவோம், பியூட்டிஃபுல்லாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள், மங்கி ஐ சேட்டர் அப்படிங்குது. நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது யானை சொல்லுது பாருங்கள், எலிஃபெண்ட் ஐ ட்ரம்பட். யானையோட சவுண்டை வந்து பிளிரும், யானை பிளிரும்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் ட்ரம்பட். ஓகேவா? அடுத்து சிங்கம் சொல்லுது ஐ ரோர். நான் வந்து கர்ஜிப்பேன் அப்படின்னு சொல்லுது. கர்ஜிக்கிறது தான் ரோர். அடுத்தது கவு சொல்லுது ஐ மூவ். நான் பசு கத்தும் இல்லையா, அதுதான் மூன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஸ்னேக் வந்து ஐ அப்படிங்கிற சவுண்டு. பாம்பு எப்படி சவுண்டு, பாம்புடைய சவுண்டு எப்படி இருக்கும்? அப்படி. ஓகேவா? அடுத்து கோட்டு என்ன பண்ணும்? கோட்டு கத்துறது வந்து ப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம். மேன் கத்தும் இல்லையா, அது வந்து ப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது அனிமல்ஸோட ஒவ்வொரு சவுண்ட்ஸும் நம்ம பார்த்தோம். லெட் அஸ் லேர்ன் சம் மோர் சவுண்ட்ஸ். டாக்ஸ் பார்க். டாக்கோட சவுண்ட் வந்து பார்க்கு. ஹார்சஸ் நெய். டாங்கீஸ் ப்ரே. ரேபிட்ஸ் ஸ்கியூ. பிக்ஸ் க்ரண்ட். கேட்ஸ் மியூ. பீகாக் ஸ்க்ரீம். ஓகே, ஸோ இது அனிமல்ஸோட சவுண்ட்ஸு. அடுத்து இந்த பக்கம் பாருங்க, பீஸ் ஹம். டக்ஸ் குவாக். owls hoot. frogs croak. sparrowsனா சிட்டுக்குருவி. chip காக்ஸ்னா சேவல். ஓகே, க்ரோ குக்கு சிங். ஸோ இது எல்லாமே அனிமல்ஸும் அதனுடைய சவுண்ட்ஸும் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், பேஜ் நம்பர் 70 மேட்ச் த அனிமல்ஸ் வித் தயர் சவுண்டு. ஒவ்வொரு அனிமல்ஸும் அதனுடைய சவுண்ட்ஸோட நம்ம என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஹார்ஸுடைய சவுண்ட் என்ன? ஹார்ஸ் நெய். நல்லா பாருங்கள் பிக்சரை கொஞ்சம் இப்படி. ஹார்ஸ் நெய் இல்லையா? ஹார்ஸோட சவுண்டு நெய். இங்கே இருக்குது, மேட்ச் பண்ணியாச்சு. அடுத்தது கேட் மியூ. டாக் பார்க். அவங்களே வந்து அங்கே மேட்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃப்ராக் என்ன பண்ணும்? கிராக்குன்னு கத்தும் இல்லையா? அதோட மேட்ச் பண்ணிடணும். அடுத்தது ஆண்ட்டு ஹம். தேனி. ஆண்ட் இல்லை, சாரி, பீ ஹம் அப்படின்னு அதனுடைய சவுண்டு. அடுத்து டாங்கி ப்ரே. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸோட சவுண்ட்ஸையும் நம்ம அதோட மேட்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வாட் வி சே, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது. ஒவ்வொன்றும் அங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட நேம்ஸு, அதனுடைய சவுண்ட்ஸ் என்ன, அதோட நேமும் அது சொல்லுதுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், டக் இருக்குது. அது என்ன சொல்லுது? ஐ ஆம் ஏ டக். நான் டக்கு. நான் எப்படி கற்றுவேன்? குவாக்குன்னு கற்றுவேன்னு சொல்லுது. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்? ஐ ஆம் ஏ டக். DUCK டக். ஐ குவாக். QUACK ஐ குவாக். ஓகேவா? அடுத்தது இந்த பக்கம் என்ன இருக்குது? ரேபிட் இருக்குது. ஐ ஆம் ஏ rabbit. RABBIT. I am a rabbit. I squeak. rabbit வந்து squeak. அணில் கத்துற மாதிரி தான் அதுவும் கத்தும், squeak. ஓகேவா? அடுத்து பாருங்க, கீழே என்ன இருக்குது? ஷீப். ஆடு. ஐ ஆம் ஏ ஷீப். செம்மறி ஆடு. அது எப்படி கத்தும்? ப்ளீட். IBLEAT. ஐ ப்ளீட். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பிக். ஐ ஆம் ஏ பிக். PIG பிக்.
ஐ க்ரண்ட், அது எப்படி கத்துவோம்? பிக்கு, GRUNT, க்ரண்ட். ஓகேவா? அடுத்தது சேவல், ஐ ஆம் ஏ காக், COCK, ஐ ஆம் ஏ காக். ஐ க்ரோ, அது எப்படி கத்துமாமா? க்ரோ, அப்படி தான் கத்தும். ஓகேவா? ஸோ அனிமல்ஸும் அதோட சவுண்ட்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்கள், ஒரு போயம் கொடுத்துருக்காங்க, லெட் அஸ் சிங் அப்படின்னு, பேஜ் நம்பர் 71. பி ஹானஸ்ட். பி ஹானஸ்ட் அப்படின்னா என்ன? ஹானஸ்ட்னா நேர்மையாக இருக்கிறது. நேர்மைனா என்ன? உண்மை. ஓகேவா? ஸோ எப்படி நேர்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த போயமில் பார்க்க போகிறோம். பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா வில் ஆஃபன் சே பி ஹானஸ்ட் ஆல் டே, ஸ்டில் ட்ரபிள்ஸ் மேக் மீ ஃபால், ஐ வாண்ட் டு பி ட்ரூத்ஃபுல் டு ஆல். அம்மா வில் ஆஃபன் சே, அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பி ஹானஸ்ட் ஆல் டே, எல்லா நாளும் நேர்மையாக இருக்கணும். ஸ்டில் ட்ரபிள்ஸ், அதாவது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், மேக் மீ ஃபால், அதை நம்ம நேர்மையான முறையில் தான், நேர்மையாக தான் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும். ஐ வாண்ட் டு பி ட்ரூத்ஃபுல் டு ஆல், எல்லாருக்கிட்டையும் நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பாய் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அம்மா வில் ஆஃபன் சே பி ஹானஸ்ட் எவ்ரி டே, டு சே ட்ரூத் வென் ஐ ஆம் ராங், ஐ மே ஹாவ் டு பி 18. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பி ஹானஸ்ட் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் ஹானஸ்ட்டாக நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. டு சே ட்ரூத் வென் ஐ ஆம் ராங், தப்பு செய்கிறப்ப அதை எல்லாத்தையும் உணர்ந்து எப்படி இருக்கணுமா? நேர்மையாக தான் இருக்கணும். நான் ஒவ்வொரு டைம் தப்பு செய்கிற போதும் அம்மா சொல்லுவாங்க நான் நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி. ஐ மே ஹாவ் டு பி 18, எனக்கு இந்த ஹானஸ்ட்டாக இருக்கிறதுக்கு எப்படியும் 18 இயர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். டு அம்மா ஐ ஆஃபன் சே டோன்ட் யூ ஹியர் தெம் லை, சி சேஸ் மெனி மே லை அண்ட் கோ, பட் ஹானஸ்டி வில் ஹெல்ப்ஸ் அஸ் க்ரோ. நான் அம்மா கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், அதாவது டோன்ட் யூ ஹியர் தெம் லை, நிறைய பேர் அடிக்கடி பொய் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, மற்றவங்களாம் பொய் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் அம்மா கிட்ட கேட்பேன். அதுக்கு அம்மா சொல்லுவாங்க, சி சேஸ் மே லை அண்ட் கோ, நிறைய பேர் பொய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, பட் ஹானஸ்டி வில் ஹெல்ப் அஸ் க்ரோ, ஆனால் எப்போவுமே நேர்மையாக உண்மையாக தான் இருக்கணும், அதுதான் நல்ல வழியில் நம்மளை கொண்டு போகும், அதுதான் நல்ல வழியில் நம்மளை உயர வைக்கும், வளர வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் லாஸ்ட் ஐ ஹாவ் திஸ் டு சே, ஐ டோன்ட் லைக் டு திஸ் டே, த ட்ரிக் இஸ் த ரைம், லெட்ஸ் ட்ரை டு திஸ் ஒன் டே அட் எ டைம். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க என்னென்னா, ஐ லாஸ்ட் ஐ ஹாவ் திஸ் டு சே, கடைசியாக நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் இந்த நாள் வரை பொய் சொன்னதில்லை, அது எதனாலனா என்னோட அம்மா சொன்ன பி ஹானஸ்டி அப்படிங்கிற வார்த்தை எப்போவுமே ரைம்ஸ் மாதிரி என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ டெய்லி ஒரு தடவையாவது இதை நினச்சி பார்த்து நான் நேர்மையாக இருக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பாய் சொல்கிறாங்க நமக்கெல்லாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையினுடைய நல்ல உயர்வுக்கு உச்சத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது உண்மை. சரியா? பொய் பேசி தேவையில்லாமல் ஒருத்தரை ஏமாற்றணும் அப்படின்னா அது நமக்கு திரும்பவே கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் கிடச்சிரும். அந்த நேரத்துக்கு நமக்கு தப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது நல்லது கிடையாது. ஸோ எப்போவுமே ஹானஸ்ட்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த போயம்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், see you next page. க்ளோஸர் இருக்குது, அதை ரீட் பண்ணிக்கோங்க. மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்கள், மேட்ச் பண்ணணும் ரைமிங் வேர்ட்ஸ். சேவோட போயம்லேயே நம்ம பார்த்துருக்கலாம். போயமில் பாருங்கள் ரைமிங் வேர்ட்ஸ் இங்கேயே இருக்குது. ஃபஸ்ட் லைனில் ஸ்டான்ஸாவில் சே டே, ஃபால் ஆல். அடுத்தது செகண்ட் ஸ்டான்ஸாவில் இல்லை, தேர்டு ஸ்டான்ஸாவில் கோ க்ரோ, ரைம் டைம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரைமிங் வேர்ட்ஸு. இதுக்கு அந்த ரைமிங் வேர்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒன் சே டே 1, ஆல் ஃபால் 2, கோ க்ரோ, ரைம் டைம். சே டே ஆல் ஃபால் கோ க்ரோ ரைம் டைம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? டேஸ் வில் ஆஃபன் சே டு பி ஹானஸ்ட், யார் அடிக்கடி ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க? அம்மா. ஸோ இங்கே என்ன நம்ம ரைட் பண்ணணும்? அம்மா தான் ரைட் பண்ணணும். AMMA அம்மா.
வி சுடின் டேஸ் எவர், எப்பவும் என்ன சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, லை. வி சுடின் லை எவர். மெனி மே லை அண்ட் கோ, நிறைய பேர் பொய் சொல்லிக்கிட்டே போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஆன்சர் த கொஸ்டின்ஸ். வாட் மேக்ஸ் ஹிம் ஃபால், எது ஃபாலாக இருந்துச்சு? ட்ரபுள் மேக்ஸ் ஹிம் ஃபால். அப்போ இந்த வாட் அப்படிங்கிற இடத்துல ட்ரபுள், TROUBLE, ட்ரபுள் மேக்ஸ் ஹிம் ஃபால். அவ்வளோதான் ஆன்சர். மீதியெல்லாம் இங்கே இருக்கிறதே தான் ரைட் பண்ணணும். சரியா? நான் இந்த கொஸ்டின் ஆன்சரை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். சரியா? அடுத்தது பாருங்கள். லெட் அஸ் நோ, we have already learned to use a, an and the. Can you try to fill the blanks below with a, an and the? a, an and the நம்ம இது தேர்டில் படிச்சிருப்போம் கண்ணு. ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது ஆர்டிகல்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏனா ஒன்றுன்னு அர்த்தம், ஆன்னாலும் ஒன்று, த அப்படின்னா அந்த அப்படின்னு சொல்கிறது. சரியா? அதாவது ஒன்று அந்த அப்படின்னு சொல்கிறது தான். இதுதான் ஏ அண்ட் தி அப்படிங்கிறதோட மீனிங்கு. அங்கே பாருங்கள். அதாவது நம்ம இந்த ஏ அண்ட் தி எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ஆர்டிகல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். நவுன் அப்படின்னா நேமிங் வேர்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நேமிங் வேர்டுக்கு முன்னாடி தான் இந்த ஏ அண்ட் தி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? இதை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். சரி, இங்கே பாருங்கள் கண்ணு, அங்கே ஒரு பால் பிக்சர் கொடுத்துருக்கு. ஸோ இதில் எது நவுன் அப்படின்னா பால் அப்படிங்கிறது தான் நவுன் இல்லையா? அப்போ அந்த பாலுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும், ஏ அண்ட் தியில் ஏதாவது ஒன்று போடணும். அப்போ இங்கே ஏ பால். அடுத்தது திஸ் இஸ் an ink bottle. The sun is hot. அடுத்தது திஸ் இஸ் an owl. ஓகேயா? ஸோ இதை நம்ம போட்டுட்டோம். அடுத்து கீழே பாருங்கள். தீஸ் வேர்ட்ஸ் ஆர் நவுன் ஆஸ் ஆர்டிகல்ஸ். இந்த வேர்ட்ஸெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது சுட்டி இடை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். லெட் அஸ் லேர்ன் ஹவு டு யூஸ் தம் அகைன். We use and before words that begin with the sound of A, E, I, O and U. அதாவது எங்கே ஏ போடணும், எங்கே ஏன் போடணும், எங்கே த போடணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். முன்னே நம்ம போட்டோம் இல்லையா மேலே, ஏ அண்ட் தி அப்படின்னு போட்டோம்ல மூணுமே. ஸோ எந்த இடத்துல அதை போடணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? அதாவது ஒரு நவுனுக்கு முன்னாடி வவ்வல்ஸ், ஒரு நவுன் வந்து வவ்வல் சவுண்டில் ஆரம்பிச்சிச்சின்னா அதுக்கு முன்னாடி ஆன் போடணும். சவுண்டு கண்ணு வவ்வல் லெட்டர்ஸ் கிடையாது. சரியா? அதாவது வவ்வல் சவுண்டில் தான் வரணும். நம்ம AEIOU இந்த லெட்டர்ஸை தான் நம்ம வவ்வல் லெட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், வவ்வல்ஸ்ன்னு சொல்கிறோம். மீதி இருக்கக்கூடிய 21 லெட்டர்ஸையும் கான்சோனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். வவ்வல்ஸ் அப்படின்னா உயிரெழுத்துக்கள், கான்சோனன்ட்ஸ் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள். நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் கிளாஸில். ஓகே, இப்போ பாருங்கள். அதாவது ஒரு நவுன் வந்துட்டு வவ்வல் சவுண்டில் வந்துச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல நம்ம ஆன் போடணும். கான்சனன்ட் சவுண்ட்ஸில் வந்து அந்த வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆ போடணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கங்க. தீஸ், அதாவது ஆன் ஆப்பிள், ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள். ஸோ என்ன சவுண்டு வருது? ஆ சவுண்டு வருது இல்லையா? ஸோ அதனால் நம்ம ஆன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள். அதாவது நவுன் வந்து வவ்வல் சவுண்டில் தொடங்கினா அதுக்கு முன்னாடி என்ன போடணும்? ஆன் யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள். அம்பர்லா, அம்பர்லா ஆ சவுண்டு வருதா? ஸோ அதுவும் வவ்வல் சவுண்டு தான். அப்போ ஆன் அம்பர்லா. அடுத்து ஆரஞ்ச், ஆரஞ்ச் ஆ சவுண்டு வருது. ஸோ அதுவும் வவ்வல் சவுண்டு தான், அதனால் ஆன் போட்டிருக்காங்க. அடுத்து ஹார், ஹார் அப்படிங்கிறது ஹார் ஹா அந்த இடத்துல ஆ சவுண்டு வருது இல்லையா? அப்போ வவ்வல் சவுண்டு. ஹெச் வந்து சைலண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஆன் ஹார் அப்படி சொல்கிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். வி யூஸ் அ வென் த வேர்ட்ஸ் பிகின் வித் எனி அதர் சவுண்ட். அதாவது ஏவை வந்து நம்ம மற்ற எல்லா சவுண்டுக்கு பின்னாடி எல்லா சவுண்டுக்கும் பிஃபோரில் நம்ம என்ன பண்ணுவோம்? பிகினில் ஏ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வவ்வல் சவுண்டு இல்லாமல் கான்சனன்ட் சவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா, வவ்வல் சவுண்டு இல்லாமல் கான்சனன்ட் சவுண்டில் தொடங்கிச்சு ஒரு வேர்டு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடுவோம்? ஏ யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள். கார், அப்போ காங்கிறது வந்து கான்சனன்ட் சவுண்டு.
சரியா? ஸோ அதனால் ஏ போட்டிருக்காங்க. ஏ கார். அடுத்து ஏ பேட், ஏ பால், ஏ யூனிவர்சிட்டி. அந்த இடத்துல யூ வந்திருக்குதே, அது கான்சனன்ட்ல வவ்வல் லெட்டர்ஸ் தானே அப்படின்னா லெட்டர்ஸை நம்ம பார்க்கக்கூடாது, சவுண்ட்ஸ் தான் பார்க்கணும். ஸோ யூனிவர்சிட்டி அப்படின்னு வரும்போது யூ அப்படிங்கிறது கான்சனன்ட் சவுண்டு, அதனால் அங்கே ஏ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே சில்ட்ரன், see the next page. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். why we use an for har and a for university. ஏன் வந்து ஹாருக்கு ஆன் போடுறோம், யூனிவர்சிட்டிக்கு ஏ போடுறோம் அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் பிகாஸ் ஹார் சவுண்ட் லைக் ஆக்ஸ் அண்ட் ஆரஞ்ச் இன் த பிகினிங். ஆக்ஸ் ஆரஞ்ச் ரெண்டுமே ஆ சவுண்டு. ஸோ பிகினிங், ஸோ வி யூஸ் ஆன். அதனால் நம்ம ஆ சவுண்ட், அதாவது வவல் சவுண்டு வரதுனால ஆன் போட்டிருக்கிறோம். Similarly, the word university, even though starts with the letter U, has the same sound as yellow or app in the beginning, so we use a. அதாவது ஒய்ங்கிறது லெட்டர் தான். ஸோ ஒய், அதாவது யூனிவர்சிட்டி, எல்லோ, யாக், யா. ஸோ இது எல்லாமே கான்சனன்ட் சவுண்டு, அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஏ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட் ஏ ஆர் ஆன். இங்கே எதுக்கு ஏ வரும், எதுக்கு ஆன் வரும்னு பார்க்கலாம். why don't we use on for home and not for umbrella? and for home and for umbrella அது ஒன்றும் இல்லை கண்ணு, கீழே பாருங்கள் புக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் சவுண்டு, அப்போ அதனால் நம்ம அதுக்கு முன்னாடி என்ன போடணும், ஏ புக். அடுத்தது ஆண்ட், என்ன சவுண்டு வருது, வவல் சவுண்டு, அதனால் ஆண்ட். அடுத்தது சேர், கான்ஸ்டன்ட் சவுண்டு, ஏ சேர். எக், ஸோ ஆன் எக், வவல் சவுண்ட். பாட், ஏ பாட், கான்சனன்ட் சவுண்டு. இன் ஈ சவுண்டு வருதா, ஸோ வவல் சவுண்டு, ஆன் இன். ஓகேவா? ஃப்ளாக், அப்போ கான்சனன்ட் சவுண்டு, ஏ ஃப்ளாக். அடுத்து யூனிகார்ன், யூ சவுண்டு வருது, அதுவும் கான்சனன்ட், ஸோ ஏ யூனிகார்ன். ஓகேயா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். We already know that the is used when we talk of a particular thing. The article the is also used before the names of unique things. Unique things அப்படின்னா தனித்துவமான பொருள் அப்படின்னு சொல்லுவோம். லைக் மவுண்டைன்ஸ், ரிவர்ஸ், லேக்ஸ், சீஸ், ஓசன்ஸ், ஃபேமஸ் புக்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ். மவுண்டைன்ஸ்னால் மலைகள் அப்படின்னு தெரியும், ரிவர்ஸ் ஆறு, லேக் ஏரி, சீனா கடல், ஓசன்ஸ்னால் பெருங்கடல், ஃபேமஸ் புக்ஸ்னால் புகழ்பெற்ற புத்தகங்கள், அண்ட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னா திசைகள். ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா தி தான் யூஸ் பண்ணணும். தேங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் தனித்துவமான பொருட்கள். அதாவது அப்படின்னா அந்த அப்படின்னு அர்த்தம், சரியா? அந்த வீடு, அந்த பள்ளி, அந்த மாணவன், அந்த பொருள், சரியா? ஸோ அந்த மாதிரி தனித்துவமாக அதை மட்டும் பர்டிகுலராக சொல்லக்கூடிய திங்ஸுக்கு தான் நம்ம தி யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் அது ஒன்று தான் இருக்கும், சரியா? அடுத்து பாருங்கள், இந்த தி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைரக்ஷன்ஸ் திசைகளுக்கு தி போடணுமா, அப்போ தி ஈஸ்ட், த ஈஸ்ட். அடுத்து மவுண்டைன்ஸ், த ஹிமாலயாஸ். அடுத்து ரிவர்ஸ், லேக்ஸ், வாட்டர்ஃபால்ஸ், த வைகை, த யமுனா, த கங்கா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஐலாண்ட், த அந்தமான் நிக்கோபர். அந்தமான் நிக்கோபருங்கிறது ஒன்றே ஒரு தீவு தான். ஸோ அந்த ஒன்று இருக்கிறதுக்கு எல்லாமே த யூஸ் பண்ணணும். ஃபேமஸ் புக்குனா திருக்குறள் ஒன்று தான், ஸோ த திருக்குறள். இந்தியன் ஓசன்னா இந்தியன் ஓசன் ஒன்று தான், ஸோ த இந்தியன் ஓசன். எர்த்துனா எர்த்து ஒன்று தான், த எர்த்து. சன்னுனா சன் ஒன்று தான், அதனால் த சன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரே ஒரு பொருள், உலகத்தில் யூனிவர்சல் ட்ரூத்துன்னு கூட அதை சொல்லலாம். யூனிவர்சலாக, அதாவது உலகத்தில் ஒன்றே ஒன்று இருக்கக்கூடியது. ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன போடுவோம், ஆன் போடுவோம், த போடுவோம். ஓகே, அடுத்து சில்ட்ரன் see the next பேஜ். இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் பேஜ் நம்பர் 75 பாருங்கள். fill in the blanks using a, an and the. இப்போ எதுக்கு நம்ம ஆன் போடணும், எதுக்கு தி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். ஏ எங்கே போடணும் அப்படின்னு, எர்த் அப்படிங்கிறது ஒன்று தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், த எர்த் தான் போடணும் அந்த இடத்துல, சரியா? தி எர்த் கோஸ் அரவுண்ட் தி சன், சன்னும் ஒன்று தான். ஸோ யூனிக் திங்ஸ், இது எல்லாமே ஒன்று தனித்துவமான பொருள் இல்லையா? ஸோ ரெண்டுக்குமே தி தான் வரும். அடுத்து ஐ பாட் டேஸ் பேர் ஆஃப் சூஸ். பேருங்கிறது கான்ஸ்டன்ட் சவுண்டு, ஏன் பேர் ஆஃப் சூஸ். ஐ ஆம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், ஐ ஆம் ஏ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். யூங்கிறது கான்ஸ்டன்ட் சவுண்டு. கிரண் சாயில்ஸ் இன் டேஸ் இந்தியன் ஓசன். இந்தியன் ஓசனுங்கிறது ஒன்று தான். ஸோ கிரண் சாயில்ஸ் இன் த இந்தியன் ஓசன். அடுத்து த கேமல் இஸ் த சிப் ஆஃப் த டெசர்ட். ஸோ இது எல்லாமே தனித்துவமான பொருட்கள். டெசர்ட் ஒன்று தான்,
டெசர்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல கேமல் இருக்கக்கூடிய பாலைவனம். ஸோ கேமல் அப்படிங்கிறதுக்கும் இந்த தே தான் போடணும். அடுத்தது புக்கு, ஜங்கிள் புக் அப்படிங்கிறது ஃபேமஸ் இல்லையா? ஸோ அதுக்கு த ஜங்கிள் புக். அடுத்தது த ஜங்கிள் புக் ஹேஸ் வான் மெனி அவார்ட்ஸ். அடுத்தது ஹரிச்சந்திரா வாஸ் டேஸ் ஹானஸ்ட் கிங். ஹானஸ்ட் ஹா இந்த இடத்துல ஆ சவுண்டு வருது, அதனால் வவ்வல் சவுண்டு வரதுனால ஆன் போடுறோம். ஓகே. ஐ மெட் டேஸ் பாய் இன் த ஸ்ட்ரீட். நான் ஒரு பாயை இந்த ஸ்ட்ரீட்டில் மீட் பண்ணேன். அப்போ பாய் அப்படிங்கிறது கான்சனன்ட் சவுண்டு, ஸோ ஏ யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், சி ரிட்டர்ன்டு ஆஃப்டர் டேஸ் ஆர். ஆர் இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிறது ஆ சவுண்டு, ஸோ கான்சனன்ட் வவ்வல் சவுண்டு. ஸோ அதனால் நம்ம வி யூஸ் ஆன். ஏஎன் ஆன் ஹார். அடுத்து ஐ ரீட் டேஸ் அமேசிங் ஸ்டோரி எஸ்டர்டே. அமேசிங் ஆ வவ்வல் சவுண்டு, ஸோ ஆன் அமேசிங் ஸ்டோரி. ஓகே சில்ட்ரன், இது நல்லா இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த எக்ஸசைஸ்லாம் பாருங்கள். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ. மீட் யூ நெக்ஸ்ட் கிளாஸ்.